வெல்கம் டு D2G ஹெல்த். இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, மயோனைஸ் சாப்பிட்றதுனால ஏற்படும் பக்க விளைவுகளையும் ஆரோக்கியமான முறையில் எப்படி மைனஸ் செய்கிறதையும் தான் நம்ம பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் எல்லோரும் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள். மயோனைஸ் இந்த பேர் எல்லாருக்குமே பரிச்சயமானது. ஃப்ரெண்ட்ஸ் மற்றும் ஃபேமிலியோட எந்த ஹோட்டலுக்கு போனாலும் மிருதுவான உணவை ஆர்டர் செஞ்சாலும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா மைனஸ் கேட்டு வாங்கி சாப்பிட்றது வழக்கம். துரித உணவுகள் மற்றும் நொறுக்கு தீனிகளை அதிகம் சாப்பிடுபவர்கள் மயோனைஸை பற்றி சொல்லி தெரிய தேவையில்லை. இப்படி எல்லா உணவோடையும் மயோனைஸ் இருக்க வேணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஆனால் இதனால் எவ்வளவு பிரச்சனைகள் ஏற்படும் தெரியுமா? பொதுவாகவே பாஸ்டரைஸ் செய்யப்பட்ட முட்டைகளால் மட்டும்தான் இது தயாரிக்கப்படுது. ஆனால் அதை எந்த விதத்தில் சேமித்து வைத்தாலோ சுகாதாரமற்றதாக மாற்றப்பட்டாலோ அதில் உள்ள பாக்டீரியாக்கள் உயிரிழப்புக்கு கூட வழிவகுக்கும். இது பல கடுமையான உடல்நல பிரச்சனைகளுக்கும் வழிவகுக்கும். அதிகமாக மயோனைஸ் சாப்பிடுவதால் என்ன ஆகும்? ஆரோக்கியமான முறையில் மயோனைஸ் செய்வது எப்படின்னு பார்ப்போம் வாங்க. அதில் முதலாவது மயோனைஸ் சாப்பிட்றதுனால ஏற்படும் பக்க விளைவுகள். தற்சமயம் எல்லாருமே அவரவர் வேலையில் மும்முரமாக இருக்கிறதுனால ஒரு நிமிஷம் கூட நிம்மதி கிடைக்காத நிலை இருக்குது. இந்த வேகமான வாழ்க்கையில் எல்லாரும் வேகமாக இருக்க விரும்புகிறாங்க. இந்த நாட்களில் மக்கள் தங்கள் பெரும்பாலான நேரத்தை வீட்டிற்கு வெளியே தான் செலவிடுறாங்க. அத்தகைய சூழ்நிலையில் துரித உணவு அவர்களோட அன்றாட வழக்கத்தின் முக்கிய அங்கமாகிடுச்சு. பெரும்பாலும் வெளியில் இருக்கிறதுனால துரித உணவுகளை சாப்பிட்றாங்க. மோமோஸ், பீட்சா, பர்கர் போன்றவை இந்த நாட்களில் மிகவும் பொதுவானதாயிடுச்சு. துரித உணவுகளுடன் மயோனைஸ் சாப்பிடும் போதும் மக்களிடையே அதிகரிச்சிருக்கு. குறிப்பாக மோமோஸோட மயோனைஸ் இந்த நாட்களில் மிகவும் பிரபலமாகிடுச்சு. மக்கள் இதை பர்கர்கள், சாண்ட்விச் மற்றும் பலவற்றில் பயன்படுத்த தொடங்கியிருக்காங்க. ஆனால் மயோனைஸை அதிகமாக உட்கொள்வது உங்கள் ஆரோக்கியத்திற்கு தீங்கு விளைவிக்கும் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியுமா? நீங்கள் இதை விரும்பி சாப்பிடுறீங்க அப்படின்னா நிச்சயமாக மயோனைஸோட தீமைகள் பற்றியும் தெரிஞ்சுக்கொள்ளுங்க. முதலாவதாக இரத்த அழுத்தத்தை அதிகரிக்குது. விரும்பி உண்ணும் மயோனைஸில் அதிக அளவு ஒமேகா-6 கொழுப்பு அமிலங்கள் இருக்குது. அத்தகைய சூழ்நிலையில் அதன் அதிகப்படியான நுகர்வு ஆரோக்கியத்திற்கு பெரும் தீங்கு விளைவிக்கும். இதனை சாப்பிட்றதுனால இரத்த அழுத்தம் அதிகரிக்கும் பிரச்சனை ஏற்படுது. சுவையை அதிகரிக்க பயன்படும் மயோனைஸ் அதிகமாக உட்கொள்வது உயர் இரத்த அழுத்தம், மாரடைப்பு மற்றும் பக்கவாதம் ஏற்படும் அபாயத்தையும் அதிகரிக்குது. அடுத்ததாக எடையை வேகமாக அதிகரிக்கலாம். மயோனைஸில் அதிக அளவு கலோரி காணப்படுது. அத்தகைய சூழ்நிலையில் அதிகப்படியான மற்றும் தொடர்ச்சியான நுகர்வு எடை அதிகரிப்புக்கு பிரச்சனைக்கு வழிவகுக்கும். மயோனைஸை தயாரிக்க அதிக அளவு எண்ணெய் பயன்படுது. இதன் காரணமாக அதில் நிறைய கொழுப்பு இருக்குது. இது விரைவான எடை அதிகரிப்புக்கு வழிவகுக்கும். அத்தகைய சூழ்நிலையில் உங்கள் எடையை கட்டுப்படுத்த விரும்பினா மயோனைஸை குறைந்த அளவில் மட்டுமே உட்கொள்ளுங்க. அடுத்ததாக இரத்த சர்க்கரை அளவு. அதிகப்படியான மயோனைஸ் உட்கொள்வது உங்கள் ஆரோக்கியத்தை பல வழிகளில் தீங்கு விளைவிக்கும். அதிகப்படியான மயோனைஸை உட்கொள்வதும் உங்கள் உடலில் இரத்த சர்க்கரை அளவை அதிகரிக்கும். இரத்த சர்க்கரை அளவு தொடர்ந்து அதிகரிக்கிறதுனால நீரிழிவு அபாயமும் கணிசமாக அதிகரிக்குது. அடுத்ததாக இதய நோய் அபாயமும் அதிகரிக்குது. ஒரு டீஸ்பூன் மயோனைஸில் 1.6 கிராம் நிறைவுற்ற கொழுப்பு இருக்குது. அத்தகைய சூழ்நிலையில் தொடர்ச்சியான நுகர்வு உங்களுக்கு தீங்கு விளைவிக்கும். இதை தொடர்ந்து உட்கொள்வது உங்கள் உடலில் கொழுப்போட அளவை அதிகரிக்கும். இதன் காரணமாக இதய நோய் அபாயமும் கணிசமாக அதிகரிக்கும். அடுத்ததாக தடைவடி மற்றும் குமட்டல். மார்க்கெட்டில் கிடைக்கும் மயோனைஸில் உடலுக்கு தீங்கு விளைவிக்கும் ப்ரிசர்வேட்டிவ்ஸ் மற்றும் செயற்கை பொருட்கள் பயன்படுத்தப்படுது. இதில் உள்ள MSG உடல் நலத்திற்கு பெரும் பாதிப்பை ஏற்படுத்தும். மயோனைஸ் அதிகமாக சாப்பிட்றதுனால பலருக்கு தலைவலி, பலவீனம் மற்றும் குமட்டல் போன்ற பிரச்சனைகளை ஏற்படுத்தும். ஆரோக்கியமான முறையில் மயோனைஸ் செய்வது எப்படின்னு பார்த்தோம்னா, முதல்ல ஒரு கொத்து முந்திரியை எடுத்து அரை மணி நேரம் ஊற வச்சுக்கணும். இப்போ அதை நல்லா மிக்ஸி ஜாரை எடுத்து ஊற வச்ச முந்திரியை சேர்த்து அதுக்கப்புறம் அதில் 3 பல்லு பூண்டு, 1 டேபிள் ஸ்பூன் ஆப்பிள் சிடர் வினிகர், 1 டீஸ்பூன் மிளகுத்தூள், கொஞ்சோண்டு தண்ணி, தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா நைஸாக அரைச்சிக்கலாம். இந்த வெற்று மயோனைஸ் மொறுமொறுப்பான சுற்றுநெறிகளுக்கு மிகவும் சுவையாக இருக்கும். இன்னொரு முறை எப்படின்னு பார்த்தோம்னா, அதே மாதிரி ஒரு கொத்து முந்திரி அடித்து அரை மணி நேரம் ஊற வைக்கணும். பிறகு ஒரு மிக்ஸி ஜாடியை எடுத்து அதில் ஊற வச்ச முந்திரி, 1 கத்து புதினா இலைகள், 3 பல் பூண்டு, 2 பச்சை மிளகாய், ஊற வச்ச காஞ்ச மிளகாய்,
ஒரு சிறிய துண்டு இஞ்சி, 1 டேபிள் ஸ்பூன் ஆப்பிள் சிடர் வினிகர், கொஞ்சோண்டு தண்ணி சேர்த்து நல்லா நைஸாக அரைச்சிக்கணும். இந்த புதினா மயோனைஸ் சாப்பிடுவது ஆரோக்கியத்திற்கும் சுவைக்கும் நல்லா இருக்கும். அடுத்த தடவை மயோனைஸ் சாப்பிட்ற போது இதெல்லாம் ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.